ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் அப்டேட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இந்தமாரி பேஜ் வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஓப்பன் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். அதில் ஆன்லைன் சர்வீசஸில் டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் கொடுத்தோன்னா இந்தமாரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டேட்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு என்ன நார்மலாகவே ஓப்பன் ஆகும். அதில் வந்து அப்டேட் ஆஃப் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்தமாரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் நம்பரை வச்சு வேலிடேட் பண்ணுற மாதிரி, இல்லைனா விர்ச்சுவல் ஐடி, அதாவது ஆதார்லேயே விர்ச்சுவல் ஐடின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு ஆத்தென்டிகேட் பண்ணலாம். உங்கள்கிட்ட எந்த நம்பர் இருக்கோ அதை வச்சு ஆத்தென்டிகேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற மெயினாக என்ன பண்ணுவோம், ஆதார் நம்பர் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், வேலிடேட் பண்ணுவோம். ஸோ வேலிடேட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஆப்ஷனுக்குள்ளேயே போகும். ஸோ உங்கள் ஆதார் நம்பரில் இருக்க என்ன இருக்கோ அதை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை விர்ச்சுவல் ஐடி எங்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஐடியை என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், எங்கள் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஆதாரில் இருக்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணது எதுவாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி என்ன இருக்கணும், ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த நம்பருக்கு தான் என்ன ஆக போகும். ஸோ எல்லா செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆத்தென்டிகேட் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ், அந்த ஆதார் கார்டில் இருக்கிறது எந்த டிரைவிங் லைசன்ஸ்க்கு மேட்ச் ஆகுதோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதும் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன அப்படின்னா, ஃபோன் நம்பர் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது இப்போ யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான இந்த வழி தான் இது. ஸோ அதில் க்ரிட்டேரியா என்ன, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லைனா லேர்னர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, என்ன வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் லைசன்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற டேட்டும் மென்ஷன் ஆகிருக்கும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற டிரைவிங் லைசன்ஸில். ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டேட் என்ன பண்ணிக்கணும், இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்க மாதிரி டேட்டு, மந்த்து, இயர், அது மூணு என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். நீங்கள் டேட்டு, மந்த்து, இயர் ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, இதில் வந்து சப்மிட் ஆகாது. ஸோ கரெக்டாக அந்த டிரைவிங் லைசன்ஸில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ ஸோ அது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், இதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸோ, டிரைவிங் லைசன்ஸு, உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், என்ன இஷ்யூ, என்ன ஃபோன் நம்பர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்றது எல்லாமே இதில் காமிக்கும். ஸோ இதில் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுற பேஜ்க்கு வந்து போகிறோம். இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து டபுள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படின்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும், நியூ ஒரு அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். என்ன அப்படின்னா, நியூ மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன ரீசனுக்காக இதை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற ரீசனையும் என்ன பண்ண மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நியூவாக இருக்கிற மொபைல் நம்பரை என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே நம்பரை திரும்ப என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்முக்கு பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் என்ன ஆகும், இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும், ரீசன் என்ன ரீசன் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் என்ன பண்ணிக்கலாம், ரீசன் வந்து என்னோடய ஓல்டு நம்பர் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இல்லைனா வந்து நான் லாங்கராக யூஸ் பண்ணல அப்படின்ற என்ன ரீசன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்து உங்கள் நம்பர் என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸிஸ்டிங் நம்பர் நோ மோர் எக்ஸிஸ்ட், இல்லை நோ மோர் யூஸ் அப்படின்னு என்ன ரீசன்னா நான் பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். நான் வந்து அவங்க சொன்ன ரீசன் என்கிட்ட ஆல்ரெடி யூஸ் பண்ண நம்பர் வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணிக்கிறேன், என்ட்ரு பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் நம்பர் நாட் இன் யூஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா ப்ரொசீட் அப்படின்றது கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை என்ன பண்ண போகிறோம், என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா வெரிஃபை அப்படின்ட்டு கொடுக்குறோம். வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும், உங்களோட அதாவது டிரைவிங் லைசன்ஸ் நம்பரோடு சேர்த்து இந்த நம்பருக்கு இந்த மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி இந்த செகண்ட்ஸ், இந்த மினிட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பயர் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்ட் ஓடிபி எப்போ ஆகும்னா 230 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் என்ன ஆகும், உங்களால் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன ஆகும், அது வந்து வேலிடிட்டி தான். ஒரு ஓடிபியை அவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத நம்ம என்ன பண்ண கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். என்ன, இந்த டிரைவிங் லைசன்ஸ் இந்த நம்பருக்கு உங்களோட ஃபோன் நம்பர் வந்து அப்டேட்டட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதே மாதிரி மெசேஜ் உங்கள் ஃபோனுக்கும் வரும், இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன்லையும் தெரியும். இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் எப்படி ரினியூவல் பண்ணுறதுன்னு நிறைய பேர் எங்கள் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.